हरे कृष्णा परम जय जय श्री कृष्ण சங்கீர்த்தனம் ஜெய் ஸ்ரீல குருதேவ். பகவத்கீதை 3ஆம் அத்தியாயம் கடமை ஆற்ற வேண்டிய முறை. பதம் 18 19. ந ஏவ தஸ்ய கிருதேன அர்த்த ந அகிருதேன இக கச்சன ந ச அஸ்ய சர்வபூதேஷு கச்சித் அர்த்தவியபாச்ரயக. அதாவது ஒரு குறிப்பிட்ட யாக சுழற்சி பகவான் சொன்னார். அதில் தன்னை இணைச்சிருக்கணும் ஒருத்தன் அப்படின்னு சொன்னார். அப்படி தன்னை இணைச்சிருக்கிறவனுக்கு இது தொடர்ச்சியான ஸ்லோகம். அத்தகு மகாபுருஷனுக்கு இவ்வுலகில் கர்மத்தால் பயனும் இல்லை, செய்யாமல் போனால் தோஷமும் இல்லை, மற்றும் எல்லா உயிர்களிடமும் அவனுக்கு தன்னலம் சார்ந்த தொடர்பும் இல்லை. விளக்கம். சாஸ்திரங்கள் செய்ய சொல்லி விதித்திருப்பது விதிக்கப்பட்ட கடமை. லோகத்துல பிறப்பு நிகழ்ந்துட்டா கர்மாவும் கூடவே சேர்ந்து பிறக்கிறது. கர்மாவை பூர்த்தி செய்ய தான் பிறவியே. ஜீவன் பரமாத்மாவை நாடிட்டா பிறவி இல்லை. நதிகள் கடலை நோக்கி நதிகள் ஓடுது, அது அதுக்கு கடமை. கடலை சேர்ந்த பிறகு அதற்கு இனி ஓட்டம் இல்லை. அதே மாதிரி பகவானை அடைஞ்ச பிறகு இனி பிறவி இல்லை. அப்போ தான் தனது அப்படிங்கிறது நீங்கிட்டு பகவானுடையது அப்படிங்கிற மனப்பாக்கு வந்த பிறகு ஒருத்தனுக்கு செய்யும் செயல்ல பந்தப்படுத்தும்படியான ரிசல்ட் இருக்காது அப்படிங்கிறது கருத்து. எதையும் செய்யாம இருந்தாலும் அதனால அவனுக்கு குற்றமும் வராது. ஆசையோட செயல்படும் ஒருத்தர் சாது சகவாசத்தால ஆசை நீங்கிறதுக்கு அவருக்கு பயிற்சி கிடைக்குது. இது அவர்தான் முற்றும்போது பக்குவம் பெறும்போது கர்மயோகி. ஆசையோட செயல்படுறதுக்கு பிரவருத்தின்னு பேரு, ஆசை நீங்கி செயல்படுறதுக்கு நிவிருத்தின்னு பேரு. ஒருத்தர் நடக்கிறார் அப்படின்னா அது செயல், நிற்கிறார் அப்படின்னாலும் அதுவும் செயல்தான். பார்க்கறதுக்கு செயலற்றவனா இருக்கிறதா தெரியும். இங்க கர்மயோகத்துடைய விதிகள் 4 விதமா பகவானால தரப்பட்டிருக்கு. 1 கர்மணி ஏவ தே அதிகாரக, கடமையில ஈடுபடத்தான் உனக்கு முழு உரிமை. 2 மா பழையசு கதாச்சன, பலன்ல உரிமை கொண்டாட முடியாது. 3 மா கர்ம பல கேது பூ, பலனுக்கு நீ காரணமாகவும் இருக்கக்கூடாது. அடுத்து மாதே சங்கக அஸ்துவ கர்மணி, கடமை ஆற்றாமல் இருக்கிறதுலையும் விருப்பம் கொள்ளக்கூடாது. 2:47. அப்போ பகவான் அதுக்கு அடுத்த சுலோகங்களை இதெல்லாம் சொல்றார். சுயநலம், சுகபோக நாட்டம், இதுகள் தான் கடமையை மறக்க செய்யும். சுயநலம் இல்லாம பரோபகாரமா பகவத் தொண்டனா செயல்படும் போது வாழ்வின் துயர்களை எல்லாம் கடந்து பேர் அமைதியை பெற முடியும். இந்த அமைதி அனைவருக்கும் பொது, எளிதானதும் கூட. உலகத்துல எல்லாமே எல்லாருக்குமா தரப்பட்டிருக்கு. ஆனா எல்லாத்தையும் யாரும் ஒரே சீரா பெற முடியாது. ஆனா அனைவரும் அமைதி ஆனந்தத்தை ஒன்று போல பெறலாம். அதுக்கு மையத்தை நோக்கி போகணும். புறத்தில் அல்ல, மையத்தை நோக்கி. மையமாக இருக்கிறது பரமாத்மா. அவரை நோக்கி போக போக மனம் குவியும். வெளியே போக போக மனம் சிதறும். பரமாத்மா தத்துவத்தை அறிந்து கர்மயோகியாக செயல்படுறவனுக்கு உலகத்துல எதனோடையும் தொடர்பு இல்லை அப்படிங்கிறது கருத்து. 19. தஸ்மாத் அத சக்தக சததம் காரியம் கர்ம சமாச்சார அசக்தக ஹி ஆச்சரன் கர்மபரம் ஆப்னோதி பூருஷக. ஆகையால் நீ எப்போதும் பற்றற்று கடமையை நன்றாக நிறைவேற்று. ஏனென்றால் பற்றற்று கடமை ஆற்றுபவன் நிச்சயமாக பரமாத்மாவை அடைகிறான். விளக்கம். நமக்கு வாய்த்திருக்கிற உடம்பு நான் கிடையாது. உடல் உலகப் பொருள். உலகப் பொருட்களை நானோட இணைக்கக்கூடாது. அப்படி இணைச்சு பார்க்கறதுக்கு காரணம் பற்று. உண்மையிலே கர்மங்கள் யாரையுமே பந்தப்படுத்தாது, பற்று தான் பந்தப்படுத்துது. பற்றுள்ளவனுக்கு முதல் பலவீனம் பரோபகாரம் அவனுக்கு வரவே வராது. பலன் பார்த்து கர்மம் செய்யும்போது பழைய கடனும் தீருது, புது கடனும். அதாவது பலன் பார்த்து கர்மம் செய்யும்போது பழைய கடன் தீரவே தீராது, புது கடன் வேற சுமையாக ஏறும். அப்புறம் மீண்டும் மீண்டும் பிறவி தொடரும். கர்மயோகப்படி ஒருத்தர் செயல்படும் போது பழைய கடனும் தீருது, பற்று நீங்கிட பரோபகாரம் அவசியம். இதனால புது கடன் வராது. இங்க பகவான் சததம் அசக்தக அப்படிங்கிறார். மனதுல எப்பவுமே பற்றற்று இரு அப்படிங்கிறார். உறுதியோட இரு அப்படிங்கிறார். அப்போ கடமை அப்போதான் சிறப்பா இருக்கும், சுயநலமற்றதாக இருக்கும்.
கடமைய செய்றதுக்கு நமக்கு முழு சுதந்திரம் இருக்கு அப்படிங்கிறார். அதற்கான திறனும் உள்ளதுங்கிறார். அலட்சியத்தாலும், சோம்பலாலும் பலன் பார்க்கிறதுனாலயும் கடமைகள் வந்து கடினமா தோணுது. உண்மையிலே கடமை வந்து மிக மிக எளிதானது. சுபாவத்தின்படியானது. கடமைய எப்போதுமே நிதானமா, ஆர்வத்தோட, உடனுக்குடன் சாஸ்திர மீறல் இல்லாம செய்யணும் அப்படிங்கிறத சமாச்சர அப்படிங்கிற பதம் குறிக்குது. அர்ஜுனனுக்கு தர்மத்த நிலைநாட்ட போரிட தேவையான அனைத்து சூழல்களும், தகுதியும் இருக்குது. ஆனா பற்றால மனத்தளர்ச்சி உண்டாகி இருந்தது. நாம ஒவ்வொருத்தருக்கும் கடமையாற்ற போதுமான திறன், சூழல் இருக்குது அப்படிங்கிறத இதுல நாம நெனச்சு பார்க்கணும். ஒரு நிர்வாகத்துல பணி செய்றவனுக்கு தேவையான வாகனம், உபகரணங்கள் தரப்படும். இது அவனுக்கு தரப்படல. நிர்வாக செயல்பாட்டுக்காக அது தரப்பட்டது. அதுகள் வந்து அவனுடையதா கருதக்கூடாது. நிர்வாகத்துக்கானது. அவன் பொறுப்போட நடந்துகிட்டு, அந்த பொருட்கள நிர்வாகத்துக்கு மட்டுமே பயன்படுத்தணும். அ அதே மாதிரி பகவானுடைய பொருள் தான் இந்த பொருள் உலகு. பிரகிருதி, இந்த இயற்கை. இங்க இருக்கிற சூழல், நாம் செயல்பட இயற்கை தந்திருக்கிற நம்முடைய உடல், இந்த உபகரணங்களை எல்லாம் பகவத் சேவையில வச்சிருந்தோம்னா, அதன் பிரயோஜனமா நாம வந்து பகவானுடைய ராஜ்யத்த நெருங்குறோம். இதுதான் விஷயம். ஹரே கிருஷ்ணா.